உலகத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான அவசியமான அரசியலை சொல்லிக் கொடுக்கிற பயிற்சி பட்டறை. தொடர்ந்து சமூகத்தின் பல பிரச்சனைகள் குறித்து இந்த மன்றத்தில் நீங்கள் பல காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காணொளி தான் இந்த காணொளியும். தொடர்ந்து ஆசிரியர்களினுடைய சம்பள பிரச்சனை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுக்கான பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது. விவசாயிகளின் உழைப்புக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தர மறுக்கிற ஒரு அரசாக இன்றைய அரசாங்கம் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு இணையாக நெல் கொள்முதலில் மிக முக்கியமான இடங்களை பிடிக்கிற மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் தான். இந்த மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் சரியாக இல்லாமல் பல நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்த காணொளி சமீபத்தில் வெளியானது. ஆளுகிற அரசை பார்த்து விவசாய பெருங்குடி மக்கள் கேட்கிற கேள்விகளை அந்த காணொளியில் உங்களால் பார்க்க முடியும். ஏன் ஆளுகிற அரசு இந்த மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது? இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நெல் கொள்முதல் அதிகமாகவே இருக்கிறது. சென்னை மற்றும் நீலகிரியை தவிர்த்து தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் நெல் பயிரிடப்பட்டு அதிகமாகவே விளைச்சலையும் தருகிற ஒரு புண்ணிய பூமியாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. ஆனால் விளைந்த நெல் மணிகள் சரியான இடத்திற்கு உரிய நபருக்கு போய் சேருகிறதா? இந்த பயணத்தில் என்ன சிக்கல் இருக்கிறது? எந்த மாதிரியான சவாலை விவசாயிகள் சந்திக்கிறார்கள்? கடைசி விவசாயி என்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதன் இறுதிக்கட்ட காட்சியில் அந்த விவசாயியை பார்த்து நீதிபதி கேட்பார், தண்ணி தெளிக்கணும், வயலுக்கு போகணும், என்னை விடுங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, அந்த பணத்தை தர சொல்றேன் அப்படின்னு நீதிபதி சொன்னபோது, பணமா? அது கிடக்கு, அதெல்லாம் பாவம், உயிர் இல்லையா அப்படின்னு அந்த விவசாயி பேசுவார்ல. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெல் கொள்முதல் நிலையங்களின் வாசலில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் அது உயிர் இல்லையா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதறல் ஆளுகிற அரசுக்கு கேட்காமலேயே இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை. தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுகிற இந்த நெல்கள் தமிழ்நாட்டினுடைய நுகர்பொருள் வாணிப கழகத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு அது வாங்கப்பட்டு இந்திய உணவு கழகத்தின் கீழ் அந்த நெல் கிடங்குகளில் சேமிக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படுகிற ரேஷன் அரிசியாக நம்மை வந்து சேருகிறது. இந்த பயணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் அந்த கிடங்குகளில் இருக்கிற போதுமான கட்டமைப்பு வசதி இல்லாத சூழலால் நெல் மூட்டைகள் வீணாகி மழை நீரில் நனைந்து சேதமாகிற அவலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்தேற தொடங்கி இருக்கிறது. கடந்த சீசனில் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளின் எண்ணிக்கை 28 லட்சம் டன். ஆனால் இந்த சீசனில் 38.34 லட்சம் டன் நெல் மூட்டைகள் உணவுப் பொருள் கழகத்தால், நுகர்பொருள் வாணிப கழகத்தால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக 3073 கொள்முதல் நிலையங்களை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வெறும் 614 கொள்முதல் நிலையங்களை மட்டுமே திறந்து வைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கொள்முதல் சீசன் இந்த ஆண்டு 2025 ஆகஸ்ட் 30 தான் நிறைவடைகிறது. ஆனால் இந்த ஜூன் மாதத்திலேயே கிட்டத்தட்ட 2500 கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. காரணம் கேட்டால் நெல் வரத்து குறைவாக இருக்கிறது, அதனால் இந்த கொள்முதல் நிலையங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு காரணம் சொல்லுகிறது. ஆனால் இருக்கிற கொள்முதல் நிலையங்கள் கட்டமைப்பு வசதி இல்லாமல் இருக்கிறது, கிடங்குகள் கட்டமைப்பு வசதி இல்லாமல் இருக்கிறது என்கிற விவசாயிகளின் வேதனை குரல் கேட்க வேண்டிய காதுகளுக்கு கேட்காமலேயே இருக்கிறது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் 2019 முதல் 2023 ஆண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளில் சேதமடைந்த
நெல் மூட்டைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்தால் 1.2 லட்சம் டன் நெல் மூட்டைகள் சேதமாகி இருப்பதாக தகவல் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 840 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் சேதமாகி பயன்படுத்த முடியாமல் வீணாக போயிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 200 கோடி ரூபாய் இதனால் தமிழ்நாடு அரசு வீணாக செலவழிக்கிறது. இந்த 200 கோடி ரூபாய் பணம் மக்களின் வரிப்பணம். விவசாயிகளினுடைய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தர மறுக்கிற அரசு மக்களின் வரிப்பணத்தை 200 கோடி ரூபாயை ஆண்டொன்றுக்கு வீணாக சேதக்கணக்கில் எழுதுகிறது. இதை சரி செய்ய தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு நேரமாக போகிறது? ஆனால் ஏன் இன்னமும் சரி செய்யாமல் வைத்திருக்கிறது? இந்த கேள்வியை விவசாய பெருங்குடி மக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற நெல் கொள்முதல் கிடங்குகளின் எண்ணிக்கை வெறும் 300. கிட்டத்தட்ட 38 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிற இடத்தில் வெறும் 300 கிடங்குகளில் எப்படி சேமிக்க முடியும் என்கிற தார்மீக கேள்வியை விவசாயிகள் கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியாமல் அரசு விழிப்பிதுங்கி நிற்கிறது. இந்த கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்படுகிற நெல் மூட்டைகள் வெயிலில் மழையில் வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு ஆஸ்பெட்டாஸ் கூரையை கூட அமைத்து தருவதற்கு கையாளாகாத ஒரு அரசாக இன்றைய அரசாங்கம் இருக்கிறது. வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மீண்டும் மழை வர தொடங்கி இருக்கிற இந்த சீசனில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகி வீணாகிற காணொளிகளை எல்லாம் பத்திரிகையிலும் சமூக வலைதளங்களிலும் பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிற அரசாங்கம் விதைத்தால்தான் சோறு கிடைக்கும் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க தவறி இருக்கிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களும் கிடங்குகளும் சரியான கட்டமைப்புகளோடு இருந்தால் ஆண்டொன்றுக்கு 200 கோடி ரூபாயை அரசாங்கத்தால் மிச்சப்படுத்த முடியும். ஆனால் இந்த கிடங்குகள் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகுகிற அவலமாகவும் சுவர்களில் விரிசல் விழுந்த அவல நிலையும் உள்ளே தண்ணீர் புகுகிற மழை வெள்ளத்தால் கிடங்குகள் தண்ணீரால் நிரம்புகிற ஒரு அபாய சூழலும் தான் இன்றைக்கு கிடங்குகளின் நிலையாகவும் நிலவரமாகவும் இருக்கிறது. கொண்டு வந்து கொள்முதல் செய்ய இருக்கிற நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு ஒரு 5 அடி உயர மேடையை அமைத்து கொடுக்க சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. இந்த நெல் கொள்முதல் கிடங்குகளை விஸ்தாரப்படுத்தி விரிவுபடுத்தினால் 1000 டன் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்கிற அளவிற்கு நெல் கொள்முதல் கிடங்குகளை விரிவுபடுத்தினால் இந்த சேதத்தை குறைக்கலாம். எலி தொல்லையினால் இந்த கூரை ஒழுகுகிற மழை வெயில் பாதிப்புகளால் வீணாகிற 200 கோடி ரூபாயை அரசாங்கம் சேமிக்க தொடங்கினால் ஒரு குவிண்டாலுக்கு சன்னரக நெல்லுக்கு 2450 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது கூடுதலாக 66 ரூபாயை சேர்த்து விவசாயிகளுக்கு வழங்க முடியும். வெறும் 66 ரூபாயை ஒரு குவிண்டாலுக்கு ஏற்றி கொடுக்க சொல்லி போராடுகிற விவசாயிகளின் குரலுக்கு நீதிக்கு அறத்திற்கு செவிசாய்க்காமல் ஆண்டொன்றுக்கு 200 கோடி ரூபாயை வீணாக்குகிற தமிழ்நாடு அரசு எப்போது இதை சரி செய்ய போகிறது? வீணாக அங்கே சேதமடைகிற நெல் மூட்டைகளை பார்க்கிற போது நெஞ்சம் பதைபதைக்கிறது. கண்ணீர் மல்க விவசாயிகள் கோரிக்கையோடு வாயிலில் காத்து நிற்கிறார்கள். பார்த்தும் பார்க்காமலும் தமிழ்நாடு அரசு பயணிக்கிறது. விவசாயிகளின் நெடுநாள் கோரிக்கையான நெல் கொள்முதல் நிலையங்களின் சரியான கட்டமைப்பு எப்போது வரும்? இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசை நோக்கி விவசாயிகள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். விவசாயிகளின் வேதனையை போக்குவதற்கான அரசாங்கம் எப்போது வரும்? அந்த விடிவு காலம் எப்போது நடக்கும்? அந்த விடியல் விரைவில் வருமா என்கிற நம்பிக்கையோடு விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசத்தில் விவசாயி அழத் தொடங்கினால் அந்த தேசம் விழத் தொடங்குவதாக அர்த்தம். நம் தேசம் விழாமல் பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு அரசியல்வாதிகளுக்குத்தான் இருக்கிறது, ஆளுகிற அரசுக்குத்தான் இருக்கிறது. ஆளுகிற அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள காணொளிகளை அரசியல் சார்ந்த
தெளிவான சித்தாந்த புரிதலை நீங்கள் பெற இந்த திங்க் பாலிடிக்ஸ் வலைதளத்தை பின்தொடருங்கள். நன்றி.